மர்மதேசம். நம்ம கட்டை என்ன ராசாத்தி கெடுத்துருச்சாத்தா? எங்க கட்டைய? தெரியாதுங்க ஐயா. வீட்டுக்குள்ளதான் கட்டை எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான், தேடுங்கடா. நம்ம சின்னவர். ஆமா, சின்னவர் ராஜாத்தியை கெடுத்துட்டாரு. அதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தியாக்கும் பாய மூடி. இதுக்காக இத்தனை பேரும் சேர்ந்து என் வாசப்படி ஏறி வந்துட்டீங்களாக்கும் நியாயம் கேட்க. ஆளுங்களா பாரு. கிழவி கட்டையாங்க மரியாதையா சொல்லு. அட என்ன தனியா ஒரு குரல் கேக்குது? அடட வடிவேல வாப்பா வா. எங்க 3 மாசமா ஒண்ணு இந்த பக்கமே காணுமே. மானங்கட்ட பயல. வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்க வக்கில்ல, நியாயம் பேச வந்துட்டியா? நியாயம் மூஞ்சிய பாரு. கிழவி எங்களை திசைப்ப பார்க்காத. உன் சின்ன மகன் கட்டையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நாங்க கொதிச்சு போய் வந்திருக்கோம். வாடா கோடியப்பா வா வா. இந்த பாருடா, நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை வெளியெடுத்தா நீ கொதிக்கிறது என்னடா? உன் வீட்டு ஒலையே கொதிக்காது, அது தெரியுமா? நியாயம் கேட்க வந்துட்டியா? நியாயம் அறிவு கேட்டவனே போடா. அடட நீ கூட வந்திருக்கியா? வாடா. புத்தூர்ல போய் கை கட்டலன்னா என் கையையே எடுத்துருவாங்கன்னு என்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போனியே. இப்போ அதே கையால என் மகனை வெட்ட அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கியா? போடாத நன்றி கட்ட நாய போடா. எவனாவது ஒரு நல்ல முஞ்சி இருக்கா? எல்லாம் என்கிட்ட கடன் வாங்கின பாயல்களாவே இருக்கிறானுங்க. எல்லாம் கடங்கார பாயலுங்க. சே அத்தா, நான் என்னென்னமோ கேள்விப்படுறேனே, எல்லாம் நிஜமா அத்தா? ஆமாடா, அதுக்கு என்னப்பா? ஆன முடியாத ஊருக்கெல்லாம் தண்ணி தந்த நல்ல மனுஷையா பரந்தாமையா. அவர் உங்க குடும்பத்துக்கு என்னையா துரோகம் செஞ்சாரு? அவர் சொத்தை எல்லாம் பறிச்சிட்டீங்க. அவர் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான் உன் தம்பி. இப்ப பரந்தாமையா கிணத்துல விழுந்து உசர விட்டுட்டாரியா. அடடே பரந்தாம செத்து போயிட்டானா? ஐயோ, இப்ப ஒரு பொண்ணு ராசத்துக்கு என்னையா வழி பண்ண போறீங்க? பஞ்சாயத்தை கூட்டுங்க. கட்டையினை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு.
ஏன் யாரா நிக்கிறீங்க? போங்க. அவன் தான் சொல்லிட்டான்ல, போய் பரந்தாமன் பணத்தை எடுத்து நல்லபடியா போதுங்க, நார வச்சுக்காதீங்க. போங்க. ஏய் வடிவேலு, இந்த மாசம் நீ வட்டி கொடுக்கல, உன்னை வெட்டி இங்கேயே போச்சு. வர்றானுங்க பாரு. அடே அப்பா. என்ன கண்டுகளா கூத்து அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு? அந்த கூத்து இன்னும் முடியல. நாங்க வேற ஒரு கூத்தை பார்த்துட்டு வரோம். என்ன தாய் சொல்ற? அம்மா அம்மா, நாங்க பாதி கூத்துல போதும் திரும்பி வந்தோமா, அப்போ அக்கா இல்ல எங்க கருப்பு இருந்தா வர சொல்லி பாப்போன்னு சொன்னாங்களா, அப்போ கருப்பு சாமி கையில அருவாளோட வந்தாருமா. ஆமாமா, இப்ப நினைச்சா கூட எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா. என்ன தாய் சொல்ற நீ? லட்சுமி சொல்றது நெசமா? கருப்பு கண்ணால பாத்தீங்களா? குதிரை மேல ஒரு ஆளை பார்த்தோம். அது சாமியா என்னன்னு எனக்கு தெரியாது. கருப்பா, சாமியை நேர்ல பார்த்து போட்டு வந்து இப்படி சடுதேன்னு சந்தேகமா பேசுறியே? கொடுத்து வச்ச மொத்தம் நான் தான் கொடுத்து வைக்கல. கருப்பு இன்னும் கண்ணில் தென்படலே தாயி. வா தாயி, வா உள்ள வா, வா உள்ள வா. கும்பிட்டுக்க, கும்பிட்டுக்க தாயி. பொழுது கும்பிடு தாயி, பொழுது கும்பிட்டுக்க. என்ன கழுதுறீங்க? கதையா? ஆஹா, டைரி. ஓ டைரியா? அதுல என்னெல்லாம் எழுதுவீங்க? நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் எழுதுவேன். நடக்க போறதெல்லாம் எழுதுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா என்ன? ஓ தெரியுமே. ஏன் உங்க கருப்பு கோயில் பூசாரிக்கு மட்டும்தான் நடக்க போறதெல்லாம் தெரியுமா என்ன? ஏங்கா, இன்னைக்கு கருப்பை பார்த்தமே, அது கூட எழுதி வைப்பீங்களா? அதைத்தான் எழுதிட்டு இருக்கேன். நீயும் எழுதி வை. பிற்காலத்துல எடுத்து படிக்கும் போது நாமும் ஒரு காலத்து இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நம்பி இருக்குமேன்னு தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. டைரி எழுதுறதெல்லாம் வெள்ளைக்காரங்களோட பழக்கம்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. இந்த ஓலைச்சுவடி, கல்வெட்டு, செப்பு பட்டயம் இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட டைரி மாதிரி தான். இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு ஹிஸ்டரி புக்கே வந்திருக்காது. உட்காரு தாயே, மரியாதை மனசுல இருந்தா போதும். நீ டைரி பத்தி சொன்ன விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு தாயே. ஆனா டைரி மாதிரியே எல்லாத்தையும் என்னால எடுத்துக்க முடியாது. என்ன தாய் பாக்குற? ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்கிற, வெடலை புள்ள மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டேன்னு நம்புறேன். இந்த ஆன முடியானுக்கு வயசு 50க்கு மேல ஆகுது. என்னாலேயே இன்னும் இந்த ஊரை புரிஞ்சுக்க முடியல. நீ புரிஞ்சுக்க போறியா? கதை எழுதுறேன் அது இதுன்னு சாமி வம்ப விலைக்கு வாங்கி விடாது தாயே. தப்புல சோறு போடு. தாசு வந்துட்டானா? காட்டுக்கு காவக்காக்க போயிட்டாங்க. கட்டையன் சாப்பிட்டானா? ஆச்சு.
வரேன் பாப்பா. ஹலோ, டாக்டர் நந்தா ஸ்பீக்கிங். சொல்லுங்கள். பிராமி டிரான்ஸ்லேஷனில் முடிச்சிட்டிங்களா? வெரி குட். அனுப்ப வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்கா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். 1 minute. சொல்லுங்கள் சார். கலிபுருஷன் ஒன்றல்ல ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க. அப்புறம் காலம் பலவாகும். அப்புறம் தர்மம் நிலைக்குமா? அப்புறம் சொல்லுங்க சார். அவ்வளோதானே? ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் 1 minute. உங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த பெங்காலி, அசாமீஸ், ஒரியா இந்த மொழிகள்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா சார்? ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இல்லை, எந்த மொழின்னு நிச்சயமா தெரியல. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சு வைட்டேமா? தேங்க்யூ ஸோ மச். என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாயந்தரம் வர லேட் ஆகுங்களா? என்னங்க, உங்களை தானே? அப்படி என்ன அங்க மும்முரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. அது என்ன ஓலைச்சுவடி, மஞ்சப்பை, கத்தி, என்னாச்சு உங்களுக்கு? வர வர உங்க போக்கு ஒன்றும் சரியில்லைங்க. நீங்க என்ன எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல ஆர்கியாலஜிஸ்டா? சரி சீக்கிரமா எழுந்து போய் ஷேவ் பண்ணிக்கோங்க. 3 நாளா ஷேவ் பண்ணாம சுத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பண்ணிக்கிறேம்மா. சீக்கிரமா வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? வந்துடுறேன். ஐயா, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? கலிபுருஷன் ஒன்றல்ல. காலம் பலவாகும். தர்மம் நிலைக்கும். என்னடி ஆச்சு? கத்தி காலில் விழுந்துச்சுமா. மெதுவா கஷ்டப்பட்டுக்காதீங்க. வலி இருக்கா? முன்ன மாதிரி இல்லை சார். குறைஞ்சிருக்குல்ல? என்ன சார், எப்படி இருக்கீங்க? திரும்ப வந்துட்டீங்களா? வணக்கம். இருக்கட்டும். போன தடவை தான் விஷம் குடிச்சிட்டு 3 நாள் ஜெயிலில் இருந்தீங்க. இப்போ என்ன, கையை அறுத்துக்கிட்டீங்களா? எப்போ என் பிரேம என்னை விட்டு போனாலும் அப்போவே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு டாக்டர்மா. இனிமேல் நான் பொழைச்சி என்ன பண்ண போகிறேன்? வாட் நான்சென்ஸ். பிரேமா உங்களை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா
தற்கொலை பண்ணிக்கிறதா? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? இல்லை டாக்டர், வாழ்க்கையில் எது வேணால் ஊனமாகலாம், ஆனால் காதல் மட்டும் ஒன்றுமே ஆகக்கூடாது. என் வேதனை தெரியாமல் பேசுகிறீங்க. காதலிச்சிருந்தா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. கரெக்ட். விடவே விடாதீங்க. அந்த பிரேமா உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துறாங்கன்னு பார்த்துருவோம். துரத்தி துரத்தி காதலிங்க, என்ன மாதிரி. அட்டேஷன் கொண்டு வந்துடுறேன். அந்த பேஷண்ட் சொன்னதில் எதுவும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்கு, எஸ் நோ. இது 2த்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லிட்டா? முதல் வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரெக்க முளைக்கும், 2வது வார்த்தை சொன்னீங்கன்னா தாடி முளைக்கும். அரவிந்த், நீங்க நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். என்ன காதலிக்காதீங்க. நான் உங்களை காதலிக்கிறேன்னா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேசல. இப்போ நீங்கள் என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். நீங்கள் எதுக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு தெரியும் ரத்னா. உங்கள் குலதெய்வம் கருப்புசாமியை எனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, போன வீக்கெண்ட் உங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அந்த கருப்புசாமி கோயிலுக்கும் போயிருந்தேன். அங்கே போய் ரத்னாவை நான் காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையேன்னு உங்களை மாதிரியே அந்த சாமிகிட்ட 3 தடவை பூ கட்டி பார்த்தேன். ஒரு தடவை இல்லை, 3 தடவை. 3 தடவையும் எனக்கு மட்டும் நோ அப்ஜெக்ஷன். போய் நான் நம்ப மாட்டேன். நிஜமா சொல்கிறேன், நான் உங்கள் ஊருக்கு போனேன். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்காக சாமிக்கிட்ட பூ கட்டி கேட்டேன். சாமி பர்மிஷன் கொடுத்தது, சத்தியமாக கொடுத்தது. சந்தேகமாக இருந்தால் அந்த கோயில் பூசாரி, அப்புறம் ரீனா, இவங்கெல்லாம் சாட்சி. என்ன அரவிந்த், டியூட்டி டைட்டில் சீரியஸ் டிஸ்கஷன்? குட் மார்னிங் டாக்டர். என்னடா, என்னை பார்த்ததும் உன் ஜூலியட் நழுவுறா? ஓ, லவ் டிஸ்கஷனா? அரவிந்த், எந்த லெவலில் இருக்கு உன் காதல்? ஏதோ இருக்கு டாக்டர். ஏதோ இருக்கா? என்னப்பா நீ, உனக்கு லவ் பண்ண தெரியலையா இல்லை நிஜமாவே உன்னை வெறுக்கிறாளா? நிச்சயமாக வெறுக்கல டாக்டர், அது எனக்கு நல்லா தெரியும். பயப்படுறா. யாருக்கு? அந்த கருப்புசாமிக்கு தானே? உங்களுக்கும் தெரியும். ஆமாம், நீயும் தோட்டக்கார மங்கலத்துக்கு போயிருந்தியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் காதலுக்காக தன் கரியரே தியாகம் பண்ணிட்டு அங்கே ஊற்றி உக்காந்துருக்காளே, அவள் ஃபோன் பண்ணான். ரீனாவா? அவள் ஒன்றும் எங்கள் காதலுக்காக அங்கே போய் உட்காந்துருக்கான்னு எனக்கு தோணல டாக்டர். ஏன்டா அப்படி சொல்கிற? எழுத்தாளர் ரீனா கிட்டேருந்து கூடிய விரைவில் நிறைய மர்ம கதைகள் எதிர்பார்க்குறேன். அப்போ அவள் சீக்கிரத்தில் வரமாட்டா. அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காவ? இப்போ தானே காலையில் 9:30 ஆகுது, தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்.